இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அனிமேட் பண்ணிட்டோம். நம்ம முதல் வீடியோவிலேயே நம்ம பார்த்துருப்போம் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டிங் பண்ண ரெண்டர் எடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு கேமரா க்ரியேட் பண்ணி அதெல்லாம் ஃப்ரேம்லாம் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேனுக்கு வந்து நம்ம ஒரு ஷேடர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஷேடர் வச்சுக்கலாம். ஸோ என்னதாவது டார்க்காக மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அதனால் மெட்டீரியலுக்கு போயிட்டு ஸோ மெட்டீரியலில் நியூவாக கொடுத்துட்டு நியூ மெட்டீரியல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. அது ரீநேம் பண்ணிங்க, ஃப்ளோர்னு ரீநேம் பண்ணிக்கங்க. ஸோ இதில் ரஃப்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா ரஃப்னஸ் கம்மி பண்ணிங்க. எனக்கு இதில் ரிஃப்ளெக்ஷன் தேவையில்லை, ஏன்னா எனக்கு ரெண்டு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ரஃப்னஸ் நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ அதேமாதிரி கலர் வந்து நான் பிளாக் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணியாச்சு, பிளாக் கலர் பேக்ரவுண்டு. இப்போ வந்து நம்ம லைட் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேமரா தான் பக்கவாக இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ கேமரா எல்லாமே நமக்கு பக்கவாக செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம லைட் வைக்கலாம். ஸோ லைட் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் போகிறேன்னா, உங்களோட கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட், இதில் போய் ஏரியா லைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏரியா லைட் ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மேலே தூக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு இவங்களை வந்து சென்டரில் வச்சுட்டு டாப் வியூ போயிட்டு சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு டாப்லேருந்து ஒரு லைட்டு விழுகிற மாதிரி. ஓகே, இப்போ இந்த லைட்டோட பவரை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இது வந்து ஒரு 80 கொடுத்துக்கிறோம். ஸோ உங்களோட பவர் வந்து எப்படி இருக்குன்னா உங்களோட ரெண்டரோட சைஸை வச்சு நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் வந்து 20 சீன் சைஸை பொறுத்து மாறும். 20 வச்சாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லைட் வரும். ஓகே, இப்போ இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வச்சுக்க என்வரான்மெண்ட் லைட்டுமே இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த என்வரான்மெண்ட் லைட் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா அந்த என்வரான்மெண்ட் லைட்டை வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்வரான்மெண்ட் லைட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு ஸ்டூடியோ லைட்டிங் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இதை நான் எஸ்கேப் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன் ரெண்டரை. ஸோ என்வரான்மெண்ட் லைட்டை நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்ல்டு போயிருங்க. நம்ம ஆல்ரெடி என்வரான்மெண்ட் லைட் வச்சுருந்தோம்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணாலும் போகாது. ஸோ நம்ம போய் இங்கே போய் என்ன பண்ணணும், ரிமூவ்ன்றது பார்த்தீங்களா, இதை கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட் லைட்டு ரிமூவ் ஆயிரும். இப்போது போய் நீங்கள் ரெண்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது நமக்கு வச்சுருக்க லைட்டு மட்டும் தான் ரெண்டர் ஆகுது. ஸோ நம்ம டாப்லேருந்து லைட் வைக்கிறனால இந்த லைட் வந்து நமக்கு டாப்லேருந்து விழுகிறது நமக்கு தெரியுது. இதோட உங்களுக்கு இன்டென்சிட்டி வேணுமா, எவ்வளோதுக்கு வேணும் அப்படிங்கிறத ஏற்றி இறக்கி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நான் சைடில் எனக்கு ஒரு லைட்டு வேணும். ஸோ சைடில் வந்து நம்ம லைட் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்காண்டி நம்ம வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் விழுகிறதுக்காண்டி நான் சைடில் லைட்டு வைக்க போகிறேன். ஸோ லைட் வைக்கிறதுக்கு போது நம்ம எமிஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். எமிஷனில் வந்து நம்ம அந்த ஃபீல் கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பெர்ஸ்பெக்டிவ் போயிட்டு ஸோ ரெண்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ஸ்லோ ஆகுது சீனு. ஓகே, இப்போது ஆட் நான் வந்து ஒரு பிளெயின் கொடுத்துக்கிறேன். இந்த பிளெயின் வந்து
இந்த பிளேனை வந்து நம்ம மூவ் பண்ணி கேமராவுக்கு வெளியில் போயிடணும். ஸோ இது கேமரா அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு லோக்கல் மாற்றிட்டு லோக்கல் நம்ம எதுக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஆக்சிஸ்லேயே நமக்கு வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ இங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லோக்கல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோக்கல் ஆக்சிஸ்லேயே அது அப்படியே இருக்கும். ஸோ இந்த வியூபோர்ட்டுக்கு வெளியிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி ஸ்கேலுமே நமக்கு உள்ளே போய் இன்ட்ராக்ட் ஆகுது. ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இதுக்கு வந்து எமிஷன் கொடுப்போம். ஸோ எமிஷனுக்கு வந்து நீங்கள் ஷேடர் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஷேடர் வந்து நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. எமிஷன் ரீநேம் பண்ணிக்கிட்டு இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே போய்ட்டு எமிஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோடு வந்து வந்துடும். ஸோ இது எமிஷன் நோடு. இந்த நோடு வந்து இதில் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த எமிஷன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எனக்கு இது அப்படியே ஃபுல்லாக லைட்டு விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து ஃபுல்லாக அப்படியே தேவையில்லை, கிராஜுவலாக எனக்கு தெரியணும். அதே நேரத்தில் என்னோடய ஸ்ட்ரென்த்துமே இவ்வளோ தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து கிராஜுவலாக பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை வந்து இது பண்ணிக்குவோம். ஸோ நான் கிராஜுவலாக வேணும்னா நான் வந்து கிரேடியன்ட் ரேம் கொடுப்போம். கலர் ரேம் கொடுத்து கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் ரேம் கொடுத்து நம்ம இதில் வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து 2 ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இப்போது நமக்கு வந்து கலர் ரேம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து மேப்பிங் நோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ மேப்பிங் நோடை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டும் போட்டுக்கலாம். டெக்ஸ்சர் கோஆர்டினேட் ஜென்ரேட்டர். ஸோ இதுவும் போட்டுக்கலாம். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் இதில் ஒரு 45 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நேராக வந்துடுது. இப்போ நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போது கிராஜுவலாக இந்த இது போகிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும். ஸோ இன்னொரு நோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த நோடு வேல்யூ வந்து 0.08 0.04 கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு நோடு ஆட் பண்ணிக்கிறேன்.
0.06 வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு நோடை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து கிராஜுவலாக இருக்கணும். இதை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டார்க் ஆகிக்கலாம். ஓகே, இதையுமே நம்ம கொஞ்சம் டார்க் ஆகிக்கலாம். அப்போ தான் நமக்கு கிராஜுவலாக வரும். ஸோ இதையுமே ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரக்டர் லைன் வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ மேலே வந்து நம்ம ஒரு லைட் வச்சுருந்தோம், ஏரியா லைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த எமிஷன் போடுறதுனால ஸோ இந்த சைடு வந்து நமக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த கேனோட ப்ரொஃபைல். ஸோ அதே மாதிரி இதை டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் வச்சுருவோம். கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து Shift D கொடுத்து குளோபல் கோஆர்டினேட் வச்சுட்டு எக்ஸில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணிக்குவோம். இதே நம்ம கேமரா ஃபீல்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதோட சைஸ் இதோட பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு 2 சைடுமே இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது கேனோட லைட்டு. அதுமாதிரி டாப்புக்கு வந்து நமக்கு இந்த ரிம் மேலே வந்து நம்ம கொடுத்துட்டோம் லைட்டு. ஸோ இப்போது என்ன பண்ணோம்னா ஃப்ரெண்டு வந்து நமக்கு இந்த டீட்டெயில் நமக்கு தெரியல. ஸோ ஃப்ரெண்டுக்கு ஒரு லைட் வைக்கணும். ஸோ நம்ம அதுக்கு ஏரியா லைட் வச்சுக்குவோம். ஸோ அதேமாதிரி Shift A கொடுத்து லைட்டு ஏரியா ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பின்னாடி கொண்டு வச்சுக்கோம். கேமராவுக்கு பின்னாடி வச்சுட்டேன் நான். ஸோ இதோட பவர் வந்து நான் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். இப்போது நீங்கள் இந்த பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் போய் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஷேடோ இருக்கும். இந்த லைட்டு வந்து ஷேடோவை வந்து கேஸ்ட் பண்ணணுமா, ஷேடோ வந்து இதில் விழணுமா விழ வேண்டுமா அப்படிங்கிறத
இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஸ்ட் ஷேடோ வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா அன்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல லைட் வச்சுருக்கோம். இதோட பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நமக்கு இன்னொரு இடத்துல பவர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நான் இதை வந்து 200க்கு மாற்றுறேன். இந்த இதோட ஸ்ட்ரென்த்தையுமே நான் வந்து ஒரு 25 வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏரியல் லைட்டோட பவரையுமே நம்ம வந்து ஒரு 200 வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபைனல் ரெண்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு தேவையான லைட்டை வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் ரெண்டர் போடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, நம்ம நல்லா அந்த ஒரு வந்து டெப்த்து கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு 3 பாயிண்ட் லைட் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் லைட்டுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பவரை வந்து நான் வந்து ஒரு 600 கொடுக்குறேன். 600 வாட்ஸ். இதை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கூட குறைச்சிக்கலாம். இது டிபெண்ட் ஆனது உங்களோட சீனை பொறுத்து, சீன் சைஸை பொறுத்து இது மாறும். நீங்கள் வந்து 20 கூட கொடுக்கலாம். 20லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ளீச்சாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி கொண்டு போங்க. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி ஒரே வெள்ளையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவையான டெப்த்து வந்து நல்லாவே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவோம். ஓகே, இப்போ ஒரு 700 வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு பக்காவாக வந்து வந்துருச்சு ஃபைனல் ரெண்டர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இருட்டான சீனுக்கு உங்களுக்கு வேணும்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் என்விரான்மெண்ட்டை இது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னுமே நீங்கள் வந்து லைட்டில் ஒர்க் பண்ணி இன்னுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே லைட் வேணுமோ அங்கங்கே வச்சுக்கலாம். ஸோ கான்செப்ட் இது தான். இப்போ நமக்கு லைட்டிங் வச்சு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம சீக்வன்ஸ், அதாவது இமேஜ் சீக்வன்ஸை ரெண்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அவுட்புட்டில் போயிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்டு நம்ம வந்து ஒரு 30 கொடுத்துக்குறோம். கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அவுட்புட் பார்த்து வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஃபைல் ஃபார்மேட் வந்து பிஎன்ஜியே இருக்கட்டும். ஏன்னா ஜேபெக் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக வரந்தான். ஆனால் வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே சில வந்து டீட்டெயில் வந்து மிஸ் ஆகும். அதனால் பிஎன்ஜி வச்சுக்கோங்க. பிஎன்ஜி வச்சா கொஞ்சம் ஃபைல் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு இமேஜோட சைஸும். பட் இருந்தால் வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அடுத்து வந்து ரெண்டர் இன்ஜின் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கணும். ரெண்டர் செட்டிங்கில் சைக்கிள்ஸ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே செட் பண்ணது தான். டிவைஸ் வந்து ஜிபியூ கம்ப்யூட்டர் இருக்கணும். மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் வந்து நான் 300 வச்சுருக்கேன். ஸோ 100 கூட வச்சுக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீடாக ரெண்டர் ஆகும். அதே மாதிரி இந்த லுக்கில் வந்து நான் மீடியம் ஹை கான்ட்ராஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஹை கான்ட்ராஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டர் எல்லாமே அவுட்புட்டில் நம்ம எல்லாமே வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ரெண்டர் போட்டுருவோம். இப்போது நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் ஃப்ரேம் அண்ட் எண்ட் ஃப்ரேமு செட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நம்ம
பிங்க் க்ரீன் 70 வச்சும் நம்ம வந்து நம்மளோட அனிமேஷன் வந்து நடக்குது. ஸோ எண்ட் ஃப்ரேம் வந்து 70. ஓகேவா? ஸோ நமக்கு இதுலேருந்து 70 வச்சு ரெண்டர் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டர் இமேஜ் இருக்குல்ல, இது F12 நம்ம நார்மலாக செக் பண்ணுறோம்ல. ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் வந்து சிங்கிள் இமேஜ் மட்டும் எடுக்க போகிறீங்க. ஒரு சீனை வந்து பில்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த கேமராலாம் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு சிங்கிள் இமேஜை மட்டும் நான் எனக்கு எடுக்க போகிறேன் அவுட்புட்டாக அப்படிங்கும்போது இந்த F12 அமைக்க நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸாக சிங்கிள் இமேஜாக JPEG ஃபைலாவோ PNGவோ சேவ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F12 இருக்குல்ல இங்கே. ஸோ கண்ட்ரோல் F12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சீக்வன்ஸாக, அதாவது இப்போ நம்ம வந்து இங்கே வந்து PNG ஃபைல் செலக்ட் பண்ணோம்ல. ஸோ அது மாதிரி அந்த PNG ஃபைலை ஒவ்வொரு ஃப்ரேமாக ஒரு PNG ஃபைலாக ரெண்டர் பண்ணி அந்த பாத்தில் போட்டு வைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம F12 நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து கண்ட்ரோல் F12 இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் அனிமேஷனுக்கான ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபைனலாக ரெண்டர் பண்ணி நம்மளோட ஃபோல்டரில் போட்டு வச்சோம். ஸோ நான் அதை கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து ரெண்டர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எனக்கு எம்டி ஃப்ரேம். ஸோ இது ரெண்டர் ஆகட்டும், எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இமேஜாக ஒவ்வொரு ஃப்ரேமாக நமக்கு ரெண்டர் ஆகி அந்த ஃபோல்டரில் போய் உட்காந்துரும். நான் எல்லாமே ரெண்டர் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலி நமக்கு எல்லாமே ரெண்டர் ஆகி முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரேம் வந்து 70th ஃப்ரேம் வந்து நம்மளோட ரெண்டர் வந்து முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த ரெண்டரிங் டைம் வந்து வேரி ஆகும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரேமுக்கு 2 to 3 minutes எடுத்துக்கிச்சு. உங்கள் பிசியை பொறுத்து அதோட வேரி ஆகும். உங்கள்கிட்ட ஹை எண்ட் பிசியாக இருந்தால் இன்னும் சீக்கிரமே ஆகும். இல்லை இதோட கொஞ்சம் லோ எண்ட் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெண்டரிங் டைம் 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் வச்சு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ரெண்டரை எடுத்துக்கங்க. இப்போது நம்மகிட்ட ரெண்டரான எல்லாமே ஃபைல்லாம் வந்துருச்சு. ஸோ ரெண்டர்டு ஃபைல் எல்லாமே வந்து நம்மளோட ஃபோல்டருக்கு வந்துருச்சு. ஸோ ரெண்டரான ஃபைல் எல்லாமே தெரியும் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து தனித்தனியாக ரெண்டர் ஆகி ஒவ்வொரு இமேஜாக நமக்கு சேவ் ஆகிருக்கு. 70 இமேஜ் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த 70 இமேஜையும் வச்சு நமக்கு இப்போ வந்து வீடியோ ரெடி பண்ண போகிறோம். பிளெண்டர் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ மாடலிங்லேருந்து ஃபைனலாக வீடியோ அவுட்புட் வரைக்கும் நீங்கள் பிளெண்டர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் வந்து பிளெண்டரில் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிளெண்டரில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ எடிட்டிங் டேப் போயிங்க. உங்கள்கிட்ட இந்த வீடியோ எடிட்டிங் டேப் இல்லை அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து வீடியோ எடிட்டிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த டேப் வந்து வீடியோ எடிட்டிங்கான டேப். இதுக்குள்ளே நம்மளோட இமேஜை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து Shift A எப்போதும் போல் உள்ளே ஆட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு வந்து Shift A கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் போய் இமேஜ் சீக்வன்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் சீக்வன்ஸ்னு செலக்ட் பண்ணாங்களே நம்மளோட ரெண்டர் பார்த்து. ஸோ நம்மளோட ஃபைல்லாம் எங்கே இருக்கோ அதில் வந்து அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷார்ட் பை நேம்னு தான் இருக்கணும். ஸோ ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 அப்படின்னு வரிசையாக வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ ஆகும். இப்போ வந்து நான் ஏ கொடுத்தோன்னே எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. எல்லா இமேஜுமே 70 இமேஜுமே செலக்ட் ஆகிடுச்சு. ஆட் இமேஜ் ஸ்ட்ரிப்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இமேஜ் ஸ்ட்ரிப் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ நமக்கு வீடியோ வந்து நல்லா ப்ளே ஆகுது. ஸோ அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு டக்குன்னு இங்கே போனாக்கில் 70th ஃப்ரேம் முடிஞ்சாக்கில் டக்குன்னு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போயிடுது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும் ஃப்ரேம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் இந்த 70th ஃப்ரேமை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஸ்டில்லாக நமக்கு இமேஜ் தெரியும். ஸோ இந்த ஸ்டில் இமேஜை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு வந்து திரும்ப இது தான் ப்ளே ஆகும், இது ப்ளே ஆகாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து எண்டு ஃப்ரேம் வந்து 70 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 70th ஃப்ரேம் வச்சு தான் இது வந்து ப்ளே ஆகும். ஸோ நமக்கு வேணும் அப்படிங்கும்போது ஃப்ரேமை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 120 வைக்கிறேன், எண்டு ஃப்ரேம் வந்து 120 வச்சுக்கிறேன். ஸோ 120 வச்சுட்டோம் எனக்கு வந்து 120 வச்சு எனக்கு வந்து இது ப்ளே ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போயிட்டு அங்கேருந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து அந்த வந்து டைம் வந்து கிடைக்கிது. நான் அதில் என்ன எழுதியிருக்குன்னு கவனிக்கிறதுக்காண்டி. இன்னுமே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரேம் தெரியும் 149. ஸோ இதையே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க 149. ஸோ இங்கே தெரியும் நம்ம இந்த ஸ்ட்ரைப் வந்து எந்த இடத்துல இருக்குது இந்த குச்சி அப்படின்னு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து எண்ட் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போது வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதே தான் அங்கே வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து வீடியோவாக வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம வந்து வீடியோ ரெண்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு என்னென்னா அவுட்புட் போய்க்குங்க. ஸோ அவுட்புட் செட்டிங் வந்து நம்ம வந்து அவுட்புட் செட்டிங் வந்து பக்காவாக செட் பண்ணணும். ஸோ எந்த ஃபோல்டரில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு. ஸோ வீடியோன்னு ஒரு ஃபோல்டர் நான் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டரில் எனக்கு வந்து இது வந்து போய் உட்காரணும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து வீடியோ FFmpeg வீடியோவாக எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கலர் மேனேஜ்மெண்ட். ஸோ என்கோடிங் வந்து எனக்கு H264 தான் வச்சுக்கிறேன். எனக்கு மீடியம் குவாலிட்டி. என்கோடிங் ஸ்பீடு வந்து குட்டு. ஸோ நான் ஏதாவது ஆடியோ வச்சுருந்தேன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங் வச்சுக்கலாம். MP3 AAC அப்படின்னு. என்கிட்ட இதில் வந்து எந்த ஆடியோவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நோ ஆடியோவே கொடுத்துக்கிறேன். இப்போது வந்து நம்ம வந்து போய் ரெண்டர் போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த ரெசல்யூஷன் பார்த்துங்க. ரெசல்யூஷன் வந்து நம்ம அஸ் யூஷுவல் நம்ம இந்த இமேஜை ரெண்டர் பண்ணும்போது உள்ள ரெசல்யூஷன் தான் இது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம எந்த டேப் வந்தாலுமே அங்கே வந்து அவுட்புட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவுட்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க. நம்ம அங்கே ரெண்டர் போடுறதுக்கான அவுட்புட்டு இதே தான். ஆனால் அங்கே போய் நம்ம என்ன ஃபார்மெட் வச்சு போட்டோம்னா PNG ஃபார்மெட் வச்சு போட்டோம். இங்கே வந்து நம்ம MPEG வீடியோ FFmpeg வீடியோ ஃபார்மெட்டில் நம்ம வந்து ரெண்டர் போட போகிறோம். டேரெக்டாக ரெண்டர் போய் ரெண்டர் அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டர் அனிமேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு ரெண்டர் அனிமேஷன் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக ரன் ஆகும். நம்ம 149 ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். 149 ஃப்ரேம் வந்து வரும்போது இது வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 149 ஃப்ரேம் ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோ அவுட்புட் போய் பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நமக்கு MKV ஃபார்மேட்டில் வந்து வீடியோ வந்திருக்கு. ப்ளே பண்ணி பார்ப்போம். நமக்கு வீடியோ அவுட்புட் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ என்ன அனிமேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் இதே கான்செப்டில் பண்ணி நீங்கள் வீடியோ அவுட்புட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஆடியோ வேணுன்னா கூட நீங்கள் இதில் ஆடியோ ஆட் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளெண்டர் டியூட்டோரியல் இதோட முடியுது. எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு பிளெண்டரை பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ் பிகினர் லெவல்லேருந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் வச்சு நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும், இன்னும் வந்து நம்ம பிளெண்டரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் தொடர்ந்து அதில் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட கோர்ஸை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.